வீட்டுக்குள் நுழைந்ததும் மனசு சோர்வா இருக்குதா? காரணம் இதுவா கூட இருக்கலாம். உடனே கவனிச்சிடுங்க. சில வீடுகளில் காரணமே தெரியாமல் மனதில் ஒரு பாரம் உருவாகும். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போவது, சிறிய விஷயங்களே பெரிய பிரச்சனையாக மாறுவது, வேலைகள் தடைபடுவது போன்ற சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக நிகழலாம். இத்தகைய நேரங்களில் வீட்டின் சூழல் சரியாக இல்லை என்ற உணர்வு மனதில் தோன்றும். இதை மாற்றுவதற்காக நம் முன்னோர்கள் எளிய ஆனால் அர்த்தமுள்ள சில நடைமுறைகளை பின்பற்றினர். அவை வீட்டின் காற்றையும் மனநிலையையும் சீராக்கும் முயற்சிகளாகவே கருதப்பட்டன. அந்த நடைமுறைகளில் ஒன்றாக அகல்விளக்கில் சாம்பிராணி வைத்து எரிப்பது கூறப்படுகிறது. அதனுடன் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு மற்றும் சிறிதளவு சூடம் சேர்த்து எரிய விடும் பொழுது வெளியேறும் புகையை வீட்டின் அனைத்து அறைகளிலும் மெதுவாக காட்ட வேண்டும். குறிப்பாக மூளை பகுதிகள், கதவு மற்றும் ஜன்னல் அருகே இந்த புகை பரவும்படி செய்வது முக்கியம். இந்த செயல் வீட்டில் தேங்கியிருந்த கனமான சூழலை மாற்றி புதிய உணர்வை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. அவசரமின்றி அமைதியான மனநிலையுடன் செய்வதே இதன் முழு பயனை அளிக்கும். இந்த முறையை செய்தவுடனே பெரிய மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் மனதில் ஒரு லேசான அமைதி, வீட்டுக்குள் சுத்தமான உணர்வு, தூக்கம் சீராகும் அனுபவம் போன்ற மாற்றங்கள் மெதுவாக உணரப்படுகின்றன. இது நம்பிக்கையையும் மனநிலையையும் ஒழுங்குபடுத்தும் ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது. வீட்டை சுத்தமாகவும் எண்ணங்களை நேர்மறையாகவும் வைத்துக் கொள்ளும் இந்த எளிய நடைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்ததற்கு இதுவே காரணமாக இருக்கிறது.